ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூமில் இருக்கக்கூடிய உப்புக்கரையை நீக்கிறதுக்கும் லெட்டினில் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீக்கிறதுக்கும் கிச்சன் டிப்ஸும் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம வீடியோவை முத பார்க்குறதா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்கள் வந்துட்டாலே பலகாரங்கள்லாம் அதிகமாக செய்வோம். அதுவும் இல்லாமல் எண்ணெயில் பொரிக்கக்கூடிய முறுக்கு, மிச்சர் இதெல்லாம் அதிகமாக செய்வோம் இல்லையா? அது வந்து நம்ம ஒரு வாரம் வச்சுட்டாலே அந்த எண்ணெயிலேருந்து சிக்கு வாடை வர ஆரம்பிச்சிருங்க. அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கலாம். இதில் வந்து கல்லுப்பு எடுத்து வச்சுக்கலாங்க. கல்லுப்பு எடுத்துகிட்டு இதை பொட்டனம் போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம முறுக்கில் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்குலேருந்து வரக்கூடிய சிக்கு வாடை எதுவுமே வராதுங்க. நீங்கள் வந்து எப்போவுமே பண்டிகை காலங்களில் அதிகப்படியாக எண்ணெய் பலகாரம் செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து சூப்பரான டிப்ஸு. இனிமேல் நம்ம எண்ணெய் பலகாரத்தில் சிக்கு வாடை அடிக்குங்கிற பயமே வேணாங்க. இந்த இதை வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் 1 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. இது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷாம்பு வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பேஸ்ட்டு மாட்டம் வருங்க. இதை என்ன செய்யலான்னா, நம்ம காலோட அடிப்பாதம் இருக்கும் இல்லையா, அந்த பாதத்தில் இதை வந்து தேய்க்கும் போது காலில் இருக்கக்கூடிய பித்த வெடிப்புகள், அழுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிருங்க. நம்ம எப்போயுமே கால் கழுவும் போது சரியாக கழுவாமல் ஒரு சில சமயங்களில் மறந்துடுவோம் இல்லையா? அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பேஸ்ட்டு மாட்டம் செஞ்சு காலில் தேய்ச்சி கழுவும் போது பார்த்திங்கன்னா, காலில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிரும். பித்த வெடிப்பு வராதுங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் கழுவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள், கை எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் கால் பாதத்தை கழுவுறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதுங்க சாப்பிடும்போது ஆப்பிள் வந்து கருத்து போயிடும். அது கருக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைங்க சாப்பிடும்போது ஆப்பிள் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து கருத்து போகாதுங்க. இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே பிள்ளைகளுக்கு ஆப்பிள் கட் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சமாக தேன் கலந்து கொடுத்து பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கோதுமை மாவில் பூச்சி வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இதில் பூச்சி வந்து எதுவுமே வைக்காதுங்க. நீங்கள் நல்லா உப்பை சேர்த்து நல்லா அடியோடு சேர்த்து கிளறி வைங்க. இல்லை உங்களுக்கு உப்பு மாவில் போட்டு வைக்க பிடிக்கல அப்படின்னா ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி வைக்கும்போது பார்த்திங்கன்னா, மாவு எப்போயுமே வண்டு வைக்காதுங்க. இந்த இதை வந்து நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்தில் 3 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கிறேங்க. பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அந்த ஷாம்புலேருந்து ஒரு பாக்கெட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஷாம்பு, பேக்கிங் பவுட்ரு எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு ஒரு கம்மு மாட்டம் வரும். இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் பைப்பு, பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து உப்புக்கரை வந்து அதிகமாக படிஞ்சிரும். அதை வந்து இதை கொண்டு நம்ம சூப்பராக தேய்க்கலாங்க. இந்த டைல்ஸில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டை வந்து தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா, அதில் டைல்ஸில் படிஞ்சிருக்கிற அந்த உப்பு கரையெல்லாம் கம்ப்ளீட்டாக போகுங்க. இந்த பேக்கிங் பவுட்ருக்கு வந்து உப்பு கரை போகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் வந்து உப்பு கரையெல்லாம் சூப்பராக போகுங்க. இந்த பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அழுக்கு போகும். இதை க்ளீன் பண்ண பார்த்திங்கன்னா நான் சோப்பு எதுவுமே போடவே இல்லைங்க. பேக்கிங் பவுட்ரும் ஷாம்பு மட்டும்தான் தேய்க்கிறேன். நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்கள், பைப்பில் இருக்கக்கூடிய அழுக்கும் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்பு கரையும் சூப்பராக போகுது. நீங்களும் உங்கள் வீட்டு பாத்ரூமில் கழுவத்துக்கு இந்த மாதிரி பேக்கிங் பவுட்ரு, ஷாம்பு போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உப்பு நல்லா கம்ப்ளீட்டாக போயிருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கலாங்க. அப்போனா தான் பார்த்திங்கன்னா நல்லா படிஞ்சிருக்க உப்பு கரைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வரும். நான் அதை க்ளீன் பண்ணும்போது எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு. இந்த டைல்ஸ்லையும் பைப்லையும் படிஞ்ச உப்பு கரை கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் பாத்ரூம் டைல்ஸு கழுவத்துக்கு இதே மாதிரி பேக்கிங் பவுடரும் ஷாம்பும் போட்டு க்ளீன் பண்ணி கழுவும் போது பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கு, உப்பு கரை எல்லாமே போயிடுச்சு. இந்த டிப்ஸை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூட 3 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டம்ளர் அளவு வினிகர் சேர்த்துக்கலாங்க. வினிகர் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஏன்னா பொங்கி ஊற்றிடும். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம்
பாத்ரூம் லெட்டினில் இதை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா அடைப்புகள் எல்லாமே கீழே இறங்கிடும். வினிகருக்கு அடைப்புகளில் எடுக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அதனால் நம்ம வினிகர் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அடைப்புகள் எல்லாமே சரியாயிடும். இதை நீங்கள் வாஷ் பேசனில் கூட ஊற்றலாங்க. வாஷ் பேசனில் ஊற்றும் போது அதில் அடியில் இருக்க ஓசுகளில் இருக்கக்கூடிய அடைப்புகளும் சரியாயிருங்க. உப்புக்கு பார்த்திங்கன்னா கரைகள் எடுக்கக்கூடிய தன்மையும், வினிகருக்கு பார்த்திங்கன்னா அடைப்புகள் எடுக்கக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.